அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தை முடக்கி உயிர் கொடிக்கும் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இட் இஸ் ஜிபிஎஸ். ஓகேவா? ஸோ குலின்பார் பாரே சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிபிஎஸ் அதான் கொடுத்துருக்காங்க. குலின்பார் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு நியூராலஜிக்கல் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட பாடியோட ஓன் இம்யூன் சிஸ்டமே நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் பண்ணி செயலிழக்க வைக்கும். அதுதான் இந்த முக்கியமான ஒரு ஜிபிஎஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் தாக்கப்பட்டால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டச்சிங் சென்சேஷன், வெப்பநிலை மற்றும் வலி உணர்வுகள் உள்ள நரம்புகளின் செயல்பாட்டை முடக்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரியா? இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பெருசா உணர்ச்சிகள் அப்படிங்கிறது இல்லாம போகுது. நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிறதுனால நமக்கு உணர்ச்சிகள் அப்படிங்கிறது இல்லாம போகுது. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு சுவாசிப்பதிலும் சாப்பாடு முழுங்குவதிலுமே பார்த்தோம்னா நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. சரிங்களா? ஸோ இந்த நோய்க்கான காரணங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தெளிவாக இன்னும் கண்டுபிடிக்கப்படாம தான் இருக்கு. இது வைரஸால ஏற்படுதா, பாக்டீரியா தொற்றுனால ஏற்படுதா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில்கள் இன்னும் கிடைக்கப்படாம தான் இருக்கு. இருந்தாலும் பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் இந்த தொற்று ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்று ஏற்பட்டு அதுல இருந்து மீண்ட நபர்களுக்கு, தடுப்பூசி போட்டு கொண்டவர்களுக்கு, பெரிய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கெல்லாம் இந்த பாதிப்புகள் ஏற்படுவது சகஜமாக இருக்கு அப்படிங்கிறது. சகஜமாக இல்லை, இந்த பாதிப்புகள் இவங்களுக்கு தான் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாதிப்பு ஏற்படும் போது இந்த பர்டிகுலர் அட்டாக் ஜிபிஎஸ் அட்டாக் வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பாடியோட இம்யூன் சிஸ்டம் ஓவரா செயல்படுது. அதனாலதான் பார்த்தோம்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தையே அது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. சரிங்களா? வயிற்றுப்போக்கு, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வயிற்று வலி, பலவீனமாக நம்மளே பலவீனமாக அறியப்படுவோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப வீக்கா நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தோம்னா பூனேல கிட்டத்தட்ட ஒரு 41 பேருக்கு சமீபத்தில் பார்த்தோம்னா இந்த தொற்று ஏற்பட்டிருக்கிறதாக இந்திய அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் இதை பத்தி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்தது சிந்துவெளியின் செப்பு காலமும் தமிழ்நாட்டின் இரும்பு காலமும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல 5300 ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்தோம்னா அங்க நமக்கு காப்பர் ஏஜ் அப்படிங்கிறது இருந்துச்சு. சரிங்களா? அதுதான் செப்பு காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அதே காலகட்டத்தில் தமிழகத்துல பார்த்தோம்னா நமக்கு இரும்பு காலம் அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கு இல்லையா? சமீபத்துல வந்த இந்த அகழ்வாராய்ச்சி முடிவுகளின் அடிப்படையில இந்த ஒரு ஆர்டிகல் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? தூத்துக்குடி மாவட்டத்துல பெரிய அளவுல அறியப்பட்ட அகழ்வாராய்ச்சி தலங்கள் அப்படின்னு நம்ம முதல்ல கேட்டோம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர், கொற்கையை தான் சொல்லுவோம். சிவகலை அப்படிங்கிற பகுதி இருக்கிறதே நமக்கு தெரிஞ்சிருக்காது. 2018-19 ஆண்டு காலகட்டத்தில் தான் சிவகலையை சேர்ந்த மாணிக்கம் அப்படிங்கிற ஆசிரியர் இந்த இடத்துல சிவகலை பரம்பு அப்படிங்கிற பகுதியில் பார்த்தோம்னா வெளியவே தெரியுது நிறைய அகழ்வாராய்ச்சி சின்னங்கள்லாம், நீங்க வந்து இங்க ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் தமிழக தொல்லியல் துறை கிட்ட கேட்டுக்கிட்டதன் பிறகாதான் நமக்கு இந்த ஒரு இடத்துக்கு போய் அகழ்வாராய்ச்சிகள் அப்படிங்கிறது தொடங்கப்பட்ட பிறகுதான் தெரியுது இது ஒரு அகழ்வாராய்ச்சி தளத்தான ஒரு ட்ரெஷரி மாதிரி. ஓகேங்களா? ஆர்கியாலஜிக்கல் ட்ரெஷரி அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஒரு புதையல் மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? முதல் கட்ட அகழ்வாயில பார்த்தோம்னா நமக்கு ஒரு பானை ஓடு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதுல ஆதன் அப்படிங்கிற பெயர் எடுக்கப்பட்டிருக்கும், பொறிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி கீழடியில காணப்பட்ட ஒரு பானை ஓட்டுலையும் பார்த்தோம்னா இந்த ஆதன் அப்படிங்கிற பெயர் இருக்கும் அப்படிங்கறது அந்த சிமிலாரிட்டிஸை நமக்கு சொல்ல வராங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு அந்த முதுமக்கள் தாளில கிடைக்கப்பெற்ற அந்த நெல்மணிகள் அதனுடைய காலகட்டம் பார்த்தோம்னா 1155 சொல்றாங்க. ஆதிச்சநல்லூர் தாளியில இருந்த அந்த நெல்லின் காலகட்டம் அப்படிங்கிறது 1200 ஆண்டுகள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதற்கிடையில அங்க சேகரிக்கப்பட்ட இந்த இரும்பு பொருட்களின் அகழ்வாராய்ச்சி முடிந்த பிறகு எடுக்கப்பட்ட இரும்பு பொருட்களின் முடிவுகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சிவகலை அப்படிங்கிற பகுதியில் 1284 தொடங்கி 3345 காலகட்டத்துக்குள்ள பார்த்தோம்னா இங்க இரும்பு பயன்பாடு அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஆய்வு முடிவுகளா இரும்பின் தொன்மை அப்படிங்கிற அந்த ஒரு ஆய்வு முடிவுகளை வெளியிட்டிருந்தாங்க தமிழக அரசாங்கம் சமீபத்தில். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பொருட்கள், அதாவது இரும்பாலான வாள்கள், ஈட்டிகள், நங்குரம் போன்றவையும் இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ சிவகலை தவிர பார்த்தோம்னா தமிழகத்துல இந்த இரும்பு பயன்பாடு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நகரங்களாக பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூர், வல்லம், மாங்காடு, மயிலாடும்பாறை, கீழ்நன்னமண்டி இந்த மாதிரியான பகுதிகள் நமக்கு சொல்லப்படுது. சரிங்களா?
ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம தமிழகத்தில இப்ப சிவகலை அப்படிங்கிறது நிறுவப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கு. 5300 ஆண்டுகள் 3345லேயே பார்த்தோம்னா, இரும்பு பயன்பாடு அப்படிங்கிறது இருந்திருக்கு. இந்த ஒரு கண்டுபிடிப்புகள் வெளிய வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, மயிலாடும்பாறை இந்தியாவோட ஓல்டஸ்ட் அயனைட் சைட்டா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2172 பிசிஇல இருந்துச்சு. அதற்கும் முன்பு என்ன இருந்துச்சு, என்ன பகுதிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கச்சிப்பூவலி அப்படிங்கிற தெலுங்கானாவை சேர்ந்த பகுதி, அடுத்ததா பார்த்தோம்னா பிரம்மகிரி அப்படிங்கிற பகுதி, குஃப்கிரால் அப்படிங்கிற ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த பகுதி, ராயபுரா அப்படிங்கிற மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பகுதிகள், இதெல்லாம் தான் இந்தியாவோட இந்த ஓல்டஸ்ட் சைட்டா இருந்துச்சு. மஸ்கி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மஸ்கி, இந்த மாதிரியான பகுதிகள் தான் இருந்துச்சு. இதன் பிறகுதான் மயிலாடும்பாறை இந்தியாவோட ஓல்டஸ்ட் அயனைட் சைட்டா வந்துச்சு. அதன் பிறகுதான் இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவகலை அப்படிங்கிற பகுதி வந்திருக்கு. இதை உலக அளவுல நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறப்பையும் நமக்கு தெரியுது என்ன சொல்றாங்க அப்படின்னு. உலக அளவுல பார்க்கறப்ப இந்த அனட்டோலியா, காக்கஸ் பகுதிகள் எல்லாம் பார்த்தோம்னா இரும்பு பயன்பாடு அப்படிங்கிறது காண கிடைச்சிருக்கு. அதுல பார்த்தோம்னா 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக தான் அந்த இரும்பு காலமே இருந்திருக்கு. அப்ப சிவகலை தான் பார்த்தோம்னா 5300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இருக்கு. உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான், இந்தியாவில் தான், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் இந்த இரும்பு பயன்பாடு அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஏன் இரும்பின் பயன்பாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்திருக்கா இந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள் மத்தியில் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அயன் ஸ்மெல்டிங் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த அயன் ஸ்மெல்டிங்கை பண்ணணும், இந்த இரும்பை உருக்கணும்னாலே நமக்கு 1000 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த ஒரு டெக்னாலஜி இருந்தால் மட்டும்தான் இரும்பை உருக்கி அதை நம்ம விவசாய பொருட்களாகவோ அல்லது இராணுவத்தின் பயன்பாட்டுக்காகவோ நம்மளால பயன்படுத்த முடியும். ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி இருந்தனால தான் நம்மளால அடுத்த கட்ட வளர்ச்சி, தொழில் புரட்சியிலிருந்து எல்லாமே சாத்தியமானதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த இரும்பை உருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சது. அது பண்டைய தமிழர்களுக்கு அந்த காலகட்டத்திலேயே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு இந்த அயன் ஸ்மெல்டிங் இதெல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மயிலாடும்பாறையில் இருக்கக்கூடிய இரும்பு ஆலைகள், நமக்கு கொடுமணல்ல கிடைக்கப்பெற்ற இரும்பு ஆலைகள், இதெல்லாமே பார்த்தோம்னா 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ 2 முக்கியமான ஆர்டிகளை பார்த்திருக்கோம். நன்றி.